ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் ஆப்பிள் ஷாம்பு நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. நான் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டேன். சரிப்பா, டஸ்ட்பினில் எல்லாம் வெளில தூக்கி போட்டேன். பொதுவாக காலையான டப்பாலாம் போட்டு பைசா வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய ஜாமான் இதெல்லாம் தூக்கி போட்டேன். இந்த ஒரு 4 நாள் நாங்கள் ஊரில் இல்லையா, கிறிஸ்மஸ்க்காண்டி எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இதை வந்து எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக மொபைல் ஃபோன் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்து அவங்கள கட்டில் அந்த மரக்கட்டையிலே ஒரு ஆணி அரைஞ்சி அழகாக வந்து பார்க்க அழகாக இருக்குது. அந்த ஷாம்புக்கு வந்து ஊடால வந்து ஒரு குழாய் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அதையும் கூட நீட்டாக எடுத்து கட் பண்ணி, இது எதுக்குன்னா எங்கள் வீட்டில் தென்னை மரம்லாம் இருக்குது, நாங்கள் தேங்காய்லாம் ஆட்டுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தேங்காய் வெட்டுற அன்னைக்கு இது வந்து வாயில் வச்சு அப்படியே குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா மாதிரி, அதாவது டெம்பரவரி இல்லாமல் பெர்மனெண்ட் ஸ்ட்ரா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளெல்லாம் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பொருளாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பிரெயின் இருந்தாலே போதுங்க. பாருங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னு. பிரெயின் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்மளுக்கு வந்து பொறுமையும் இருக்கணும். எனக்கெல்லாம் உண்மைக்குனே சொல்கிறேன், அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. எதுனாலும் சரி காலி ஆகிடுச்சு அந்த டப்பாவை தூக்கி நான் பழைய இரும்பு இதில் போட்டுருவேன், ஜாமானில் போட்டுருவேன். ஆனால் இவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு எனக்கு வந்து இது நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எத்தனை பேருக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.